வணக்கம். இன்றைக்கு உடலில் உள்ள கழிவுகள் நச்சுக்களை வெளியேற்றி உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் அற்புதமான ஜூஸ் பற்றி பார்க்கலாம். ஆரோக்கியமற்ற உணவுகள், மதுப்பழக்கம், உடல் உழைப்பின்மை போன்ற காரணங்களால் உடலில் நச்சுக்கள் மற்றும் கழிவுகள் அதிகரிக்கிறது. இது போன்ற செயல்களை தவிர்த்துவிட்டு நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள், பழங்கள், கீரைகளை தினமும் உணவில் சேர்த்து வருவதும், முறையாக யோகா, உடற்பயிற்சியை மேற்கொண்டால் உடலில் உள்ள கழிவுகள், நச்சுக்கள் வெளியேறி பல்வேறு நோய்கள் ஏற்படுவதை தடுக்க முடியும். அந்த வகையில் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி இரத்தத்தை சுத்திகரிக்க உதவும் அற்புத பானத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனே உங்களுக்கு வந்து சேரும். இந்த பானம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பீட்ரூட், இஞ்சி, நெல்லிக்காய், மிளகுத்தூள், கறிவேப்பிலை. பீட்ரூட்டில் நிறைந்துள்ள இரும்புச்சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் போன்றவை ஹீமோகுளோபின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் இரத்தத்தின் கெட்டித்தன்மையை குறைக்கவும் உதவுகிறது. வயிறு மற்றும் குடல் பகுதியில் உள்ள கழிவுகளை நீக்கி மலச்சிக்கலை தீர்க்கிறது. கண் பார்வைக்கு உகந்தது. இஞ்சியில் உள்ள சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்கள், மருத்துவ பண்புகள் உடலில் உள்ள கழிவுகள், நச்சுக்கள், கெட்ட கொழுப்புக்களை வெளியேற்றி இரத்தத்தை சுத்திகரிக்க செய்கிறது. அடுத்ததாக நெல்லிக்காயில் நிறைந்துள்ள விட்டமின் ஏ, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் போன்றவை உடலில் உள்ள நச்சுக்கள், ஃப்ரீ ரேடிக்கல்களை வெளியேற்றச் செய்கிறது. உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், கல்லீரல் பாதிப்புகளை குறைக்கிறது. கறிவேப்பிலை உடலில் பிராணசக்தியை அதிகரிக்க உதவுகிறது. கால்சியம், இரும்புச்சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் சி நிறைந்தது. உடலில் உள்ள கழிவுகள், கெட்ட கொழுப்புக்களை வெளியேற்றுகிறது. மிளகு உடலில் உள்ள நச்சுக்கள், கிருமிகளை நீக்குகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது. இப்போது ஒரு பீட்ரூட்டில் பாதி அளவு மட்டும் எடுத்து அதனுடன் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு நெல்லிக்காய், சிறிதளவு கறிவேப்பிலையை சேர்த்து நீர் விட்டு அரைத்து வடிகட்டி மிளகுத்தூள் ஒரு சிட்டிகை சேர்த்து விருப்பப்பட்டால் சிறிது உப்பு அல்லது தேன் சேர்த்து காலை வெறும் வயிற்றில் அருந்தி வர வேண்டும். இந்த ஜூஸ் அருந்தும் பொழுது எண்ணெய் பதார்த்தங்கள், நொறுக்கு தீனிகள் போன்ற எந்தவித ஆரோக்கியமற்ற உணவுகள் உட்கொள்வதை தவிர்த்துவிட வேண்டும். இவ்வாறு இந்த பானத்தை ஒரு வாரம் தொடர்ந்து காலை வெறும் வயிற்றில் அருந்தி வர வேண்டும். பிறகு வாரத்திற்கு ஓரிரு முறை எடுத்துக்கொண்டால் போதுமானது. இந்த பீட்ரூட், நெல்லிக்காய், இஞ்சி சேர்ந்த ஜூஸ் ஆனது உடலில் உள்ள நச்சுக்கள், கழிவுகளை படிப்படியாக வெளியேற்றி இரத்தத்தை சுத்திகரிப்பதுடன் பல்வேறு நன்மைகளை தரக்கூடியது. இந்த ஜூஸை எடுத்துக்கொண்டால் உடலில் உள்ள செல்களை சேதப்படுத்தும் ஃப்ரீ ரேடிக்கல்களை வெளியேற்றி செல்கள், திசுக்களை புதுப்பிக்கிறது. மூளைக்கு புத்துணர்வை ஏற்படுத்துகிறது. உடலில் தேங்கும் கெட்ட கொலஸ்ட்ராலை வெளியேற்றுகிறது. உயர் இரத்த அழுத்த பாதிப்பை குறைக்கச் செய்கிறது. கல்லீரலில் ஏற்படும் வீக்கம், கொழுப்பு போன்றவற்றை குறைத்து கல்லீரல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கச் செய்கிறது. இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை மேம்படுத்தி புது இரத்தத்தை உற்பத்தி செய்கிறது. அதனால் இரத்தச்சோகையை தடுக்கிறது. பசியின்மை, செரிமான கோளாறு, மலச்சிக்கல் போன்ற பாதிப்புகளை குணப்படுத்துகிறது. இப்பானத்தில் நிறைந்திருக்கும் பீட்டா கரோட்டின் கண்பார்வை திறன் அதிகரிப்பதற்கு உதவுகிறது. சருமத்திற்கு இளமையும் ஆரோக்கியத்தையும் அளிக்கிறது. தலைமுடி வளர்ச்சிக்கும் சிறந்தது. புற்றுநோய் செல்கள் பெருகுவதை தடுக்கிறது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்த செய்கிறது. இவ்வாறு உடலில் உள்ள கழிவுகளை நீக்குவது மட்டும் இன்றி பல்வேறு நன்மைகளை தரக்கூடிய சிறந்த பானம் இது. இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.